வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் வச்சுருக்கோங்க. இப்போ அதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கிக்கலாங்க. இது ஊரில் எடுத்த வீடியோங்க. ஊரில் பார்த்திங்கன்னா நெல்லுக்கு அறுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே யார் யார் நெல்லெல்லாம் நெட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து கடாய் வாங்கி அங்கே இருக்கிற அந்த காவல் தெய்வத்துக்கு வெட்டுவாங்கங்க. அந்த மாதிரி கடாய் வெட்டினாங்க இன்றைக்கி. அதோட மட்டன் தாங்க வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கு 2 kg அளவுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் இதெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கலாங்க. எங்கள் அம்மா குழம்பு வைக்கிறாங்க. எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அரிசி சேர்க்கும் பொழுது குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்கங்க. இந்த மிளகாத்தூள் அவ்வளோவா காரம் உரைக்காது. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனுங்கிறாங்க. குட்டி டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டாங்கங்க. இதில் எந்த ஒரு ஸ்பைசஸும் சேர்த்தலை. மொத்தமாக இந்த மசாலா பொருட்கள் மட்டும்தாங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுறாங்க பாருங்கள். வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு கிராமத்தில் எந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மட்டன் குழம்பு செய்யலான்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு அதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கறியும் அறுத்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குழம்பு அடுப்பில் தாங்க செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு சேர்க்கும் பொழுது மட்டன் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அப்புறம் சட்டியில் ஒட்டி பிடிக்காமல் இருக்குங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம். மட்டன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மட்டனை நல்லா வதக்கிக்கணுங்க. பாருங்கள் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மட்டன்லேருந்து தண்ணி எந்த அளவுக்கு விட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அதுவே நம்ம அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மட்டன் மசாலா ஒரு பேக்கெட் மசாலாவும் சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். மட்டன் மசாலா சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான மசாலா பொருள் இவ்வளோதாங்க. வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா அடுப்புலேயே நல்லா வெந்து வரட்டும். மட்டன் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க. நல்லா வெந்து சாஃப்டாகி வரட்டும். சாஃப்டானதுக்கு அப்புறமா இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள். மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல கமன்னு வாசனையாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக மட்டன் குழம்பு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மட்டன் சாஃப்டாக வெந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.